அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாளைக்கு தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இன்றைக்கு சென்னை வர இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஆதவர்ஜுனா அவர்கள் திருமாவளவன்ட்ட வெளிப்படையாக கோரிக்கை வச்சிருக்காரு. நீங்களும் அமைச்சரவையில் இடம்பெறணும், அதே போல முஸ்லீம் லீக்கும் வந்து அமைச்சரவை இடம்பெறணும் கேட்டுக்கொண்டதாக சொன்னாரு. ஒருவேளை அதிமுக தரப்புல இருந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு சொன்னாங்க. அவங்க வந்து அமைச்சரவை இடம்பெற்றா நாங்க வந்து வாபஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அப்படின்னு ஆதரவு நான் சொன்னதாகவும், அதுக்கு வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார் அப்படின்னு உறுதியளித்ததாகவும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ வந்து கண்டிப்பா அமைச்சரவையில் இடம்பெற்றலாம் அப்படின்னு 25 எம்எல்ஏக்கள் கனவு காணிட்டு இருந்தாங்க. அவங்க கனவுல மண் விழுந்துருச்சா? இல்லை, அப்படி அது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் எதிர்காலத்தில் தாவேகாவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. 25 எம்எல்ஏக்கள். ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ 25 எம்எல்ஏவும் உறுதியாக வேலுமணியோடு நிற்பார்கள்னு சொல்ல முடியாது. நேற்று முன்பு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதற்கு அதிமுக அலுவலகம் சென்றிருக்கார்கள். அப்படி செல்லுகிற போது அவர்களை உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டது. நீங்கள் அனுமதி மறுக்கப்பட்டது என்ற சூழல் அவர்கள் இனி அதிமுகவுக்கு தேவையில்லை. அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற காரணத்தினால தான் அத்தனை பேரும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறார். அவர்கள் பூரா மந்திரி பதவி மீது பேராசை கொண்டவர்கள், பெரும் கோடி சுருட்ட முடியும் என்ற கொள்கையை தவிர அவர்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை. அதிமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பூரா அதுக்கு தான் வர்றான். மக்கள் பணிக்குன்னா அவன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சியே தலி ராமச்சந்திரன் ஒரு குவாரி அதிபருக்கு தான் பண்ணை வீடு, ஸ்விம்மிங் பூலு அங்கே தான் இருக்குது. சிபி ஐய இது தாப்பாண்டிய காலத்துலேருந்து அப்படி தான் நடக்குது. அப்போ இதில் ஒரே ஒரு கட்சி, மக்களுக்காக இருக்கிற ஒரே கட்சி சிபிஎம்மு மட்டும்தான். சிபிஎம் எம்எல்ஏக்களுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம். அதையே கட்சி கொடுத்துட்டு கட்சி கொடுக்குற 10-12 தான் சம்பளம் வாங்கணும். அதுதான் சிபிஎம்மில் இதான் நிலைமை. அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இப்போ அமைச்சர் பதவி கிடைக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் பதவி இல்லைன்னா அமைச்சர் பதவி கொடுத்தவர்களை தவிர அத்தனை பேர் அப்படியே திரும்பி எங்கே போயிடுவாங்க? அதிமுக போயிடுவாங்க. எடப்பாடி சேர்க்கணும் இல்லையா? அவர் சேர்க்க மாட்டார். எம்எல்ஏக்களை சேர்ப்பாரு. ஓகே. வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், ஆமாம், இவர்களை மட்டும் சேர்க்க மாட்டார். ஹெல்த் விஜயபாஸ்கர் இவர்கள் மட்டும் சேர்த்த மாட்டார். மற்றவர்களையும் சேர்த்துக் கொள்வார். ஏன்னா அமைச்சர் பதவி இல்லாட்டினாலும் வாரிய பதவி வந்து கொடுக்க கூட முன்னுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெற்று தான் சொல்றாங்க. நடந்துட்டு தான் இருக்கு. பதவி கிடைக்காதவர்கள், பதவி கிடைத்தவர்கள் தாவேக்கால இருப்பாங்க. பதவி கிடைக்காதவர்கள் திருப்பி அதிமுக போயிடுவாங்க. கண்டிப்பாக 25 பேருக்கும் பதவி கிடைக்காது. அதிகபட்சம் 3-4 பேர் கிடைக்கும். அவ்வளோதான். நீங்கள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் விஜய் பார்த்துருக்காங்க முதலமைச்சரை. அப்போது ஐயா, எப்படி இந்த 3 பேரை மட்டும் மஞ்சள் சேர்க்காதீங்க. யாரை? ஹெல்த் விஜயபாஸ்கர், வேலுமணி, சிவி சண்முகம். 150 ரூபா பல்பு 1500 ரூபா போட்டு பலாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்த கொள்ளைக்காரர்கள் இவர்கள். ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். யார் சொல்லியிருக்காங்க? ஐஏஎஸ் சீனியர் செக்ரட்டரிஸ். அப்போது அதில் தான் அவர் உஷாரானது. வாரியம் கொடுத்தாலும் சில பேர் கொடுப்பாங்க, சில பேருக்கு இல்லை. அப்போது மீதி ஆட்கள் எங்கே நகருவாங்க? எதிர்காலமே இல்லை. ஓபிஎஸ் என்ன நிலைமை வந்தது? இவர்களெல்லாம் நவீன ஓபிஎஸ்கள். ஓபிஎஸ் கடைசி திமுகவில் போய் இப்போ கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கார். அதே நிலைமைக்கு தான் வரும். சரி, நம்ம அரசியலே வாழ்க்கையை அஸ்தமித்து போகுது, எப்படியாவது ஒரு வாரி மாதிரி கிடைக்கட்டும், இந்த முடிவில் தான் இருக்காங்க. அப்போ இவர்கள் கண்டிப்பாக அதிமுகவே அல்ல. அதிகபட்சம் 6 மாத காலம் சபாநாயகருக்கு இருக்கிற அதிகாரத்தில் ஓட்ட முடியும். சபாநாயகர் 6 மாத காலம்தான் இவர்களை காப்பாற்ற முடியும். அதன் பிறகு தாவேகா இவர்களை தகுதி நீக்கம் செய்தால் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் விசில் நின்று விசில் அணைச்சிக்குவாங்க. இதுதான் அவருடைய திட்டம். இடைத்தேர்தலில் திரும்ப இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? விஜய் இல்லை, அது இதெல்லாம் இப்போவே பேசி முடிச்சிருப்பாங்க. எப்போ நான் உங்களுக்கு ஆதரவு தர்றோம், எங்களுக்கு எதிர்காலம் என்ன அதிமுகவில் சேர்த்த மாட்டார் எடப்பாடி, நீங்கள் என்ன எங்களுக்கு என்ன கேரண்டி கொடுப்பீங்க? இதெல்லாம் பேசி முடித்து தான் ஆதரவு நிலையே. இப்போ 25 எம்எல்ஏக்கள் வந்து பதவிக்காக தான் வந்து தாவேக்கா போனாங்களா? இல்லைனா அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, இனிமேல் தாவேக்கா விசஸ் திமுக தான் இருக்க போகுது, அதிமுகவோட ரோல் இனிமேல் இல்லை தமிழக அரசு இல்லை, அதனால வந்து மாறி இந்த பக்கம் வந்துட்டாங்களா? அப்படிலாம் ஆழ்ந்து சிந்திக்கிற ஆட்கள் அவர்கள் கிடையாது. இப்போது அரசியலுக்கே புதுசு. சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ்னு ஒருத்தர் எடப்பாடிகிட்ட 20 கோடி வாங்கி 10 கோடியை கொடுத்துட்டு 10 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காரு. குமரகுருவோட சிஷியன்.
இப்போ அவர் தாவேக்க பக்கம் போயிட்டார். இப்போ அவருக்கு மந்திரி வாரி இல்லைன்னா திருப்பி வரதான் சொல்லியிருக்கார். எடப்பாடி கேட்குறாரு, ஏப்பாடி உங்களுக்கு உங்களுடைய சிசின்னு சொல்லித்தானே சீட்டு கொடுத்தேன், இப்படி ஓடி போயிட்டான் அண்ணன் 25 கோடி ரூபா லீமா ரோஸ் தரேன்னு சொல்லிச்சு, அதை வாங்கிட்டு வந்துடுன்னு போயிட்டான். இதுதான் அதிமுக திமுக கொள்கைகளை. இங்கே கொள்கைகளுக்காக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த திராவிட இயக்கத்தை யாருமே இல்லை. அதனால தான் கொள்கை கோட்பாடு என்னன்னே தெரியாத, வேட்பாளரே தெரியாத விஷயம்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடிஞ்சுது. கொள்கை கோட்பாடு லட்சியத்தோடு இருந்த கம்யூனிஸ்டுகளே அழிஞ்சு போயிட்டானே. அப்போ இங்கே கொள்கை என்பதே கிடையாது. அதெல்லாம் பெரியாரோட காமராஜோட கக்கனோட எல்லாம் ஏற கட்டியாச்சு. இவர்கள் பூரா கொள்ளை அடிக்கணும், திருடணும், மக்கள் காசை அப்படியே வலிக்கணும். பிடபிள்யூ ஹைவேஸில் 10 தலைமுறைக்கு பணம் கிடைக்கும், மொத்தமாக எவ்வளோ மாறுவாடை கொடுத்து வச்சு அடுத்த தலைமுறை காணாமல் போகுது. இதுதான் இவர்களுடைய அரசியல். அப்போது இந்த அதிமுக 2 6 மாதம் தாவேக்கா ஒன்றாயிரும். இதுதான் நடக்கும். இதுக்கு இவ்வளவு சண்டை சச்சரவு எதுக்கு? விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் இப்போ அதிமுகவில் மந்திரியாக்க முடியாது, நீங்கள் இணைஞ்சிக்கங்க, இணைஞ்சு விசிலில் ஜெயிச்சு அப்புறம் உங்களை மந்திரியாக்க, அப்படி ஒரு 15 பேர் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அவர்கள் தான் எதிர்காலத்தில் தாவேக்காவை தூக்கி பிடிக்கிற அமைச்சர். அதுதான் நடக்குமே தவிர இப்போ ஆதரவு கொடுத்தா திரும்ப பிச்சுட்டு போகிறேங்கிறார், பிச்சுட்டு போகுது. ஆனால் திருமாவை எப்படியாவது இந்த கூட்டணியில் இணைத்து விட வேண்டும், அமைச்சர் வாங்கிடணும்னு இப்போ ரவிக்குமார் உட்பட, ரவிக்குமார், சிந்தனை செல்வன், ஏன்னா திமுக எதிர்காலம் இல்லை, திமுக இருக்கிறது முஸ்லீம் வாக்கு மட்டும்தான் இருக்குது, அதுவும் உடைச்செடுத்தாச்சுன்னா திமுக அழிஞ்சு போயிருக்கு. எடப்பாடிகிட்ட 25% இன்னும் பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகும் எந்த பார்ப்பனரும் ஓட்டு போடலை, எந்த இந்துத்துவாவும் ஓட்டு போடலை. அத்தனை இந்துத்துவாவும் இப்போ தாவேக்க இணைஞ்சிட்டாங்க. இந்துத்துவ அரசியல், பாஜக அரசியல் பூரா எங்கே இருக்குது? இப்போ தாவேக்காவுக்கு வந்துருச்சு. அப்போது எதிர்காலத்தில் ஆர்எஸ்எஸ் மூவாக மாறிடுச்சு. அப்படியே ஆர்எஸ்எஸ் மூவாக தாவேக்கா மாறிடுச்சு. நிர்மல் குமார் எதிரி பாஜகன்னாரு. சொல்கிறதுக்கு என்ன ஈஸி தானே, செய்வது ரொம்ப கஷ்டம். தீய சக்தி எதுக்குன்னாரு, அது தீய சக்தியில் ஓட்டு போட்ட ஆட்களை வச்சு தானே அமைச்சரவைக்கு வந்தார். அதை விட தீய சக்தி அதிமுகனாரு. அதிமுக எங்களுக்கு ஒரு ரோலே இல்லையா, எங்களுக்கு திமுகவுக்கு தான் சண்டையை ஃபைட்டேன்னாரு. இப்போ அவர்களையும் சேர்த்துக்கிட்டாரு. கொள்கை என்பது துண்டை போல், அதை எப்போ வேணால் மாற்றிக்கலாம். இவர்களுக்கெல்லாம் அப்படித்தான். பெரியார் காமராஜுக்கு தான் கொள்கை என்பது வேட்டி, அது மானத்தோடு சம்மந்தப்பட்டது. இவர்களுக்கெல்லாம் கொள்கை கோட்பாடு என்பதெல்லாம் மேலே போட துண்டை போல. அதனால் திமுக அதிமுகவிலிருந்து பழைய அலிபாபாவை 40 திருடர்களை சேர்த்து தான் இவரை ஆட்சி அமைக்க முடியும், நிற்க முடியும். இதுதான் எதிர்கால அரசியல். அதான் நிர்மல்குமார், கீர்த்தனா 2 பேரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்கள். நேற்று வர அவர் பிஜேபியில் இருந்தார் நிர்மல்குமார். கீர்த்தனா நேற்று வர மோடி புகழ் பாடுற அம்மா தான். அந்த அம்மா ரூமில் திமுக ஆதரவாளர், திமுக அவருடைய நம்ம சைதாப்பேட்டை மாசுடைய பழைய பிஏ கார்த்திகை அங்கே 24 மணி இருக்கார். தொழில்துறையில் நீங்கள் பழைய முதலமைச்சருடைய செயலாளராக இருந்த உதயச்சந்திரா இப்போ டிக்கு சேர்மன், அவர் வராரு. அவர் ஓஏ ரூமில் அந்த அம்மா உட்கார வைக்கிது, அங்கே உட்காருங்க நான் பார்ப்போம். அவர் அங்கே உட்காந்து ஓஏ ரூமில் உட்காந்துருக்காரு. சிஎம் செக்ரட்டரி நம்பர் 1 இருந்தவர். காட்சிகள் மாறுதில்லை. அப்போது கார்த்தியை கொண்டு போய் அவர் அந்த அம்மாவுடைய பர்சனல் ரூமில் உட்கார வச்சுட்டு இவர் வர சொல்லி பேசி அனுப்புது. அபிராம் 2 பேரும் தங்க தென்னரசுக்கிட்ட இந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய ஃபைல் மூவ் பண்ணுற ஆட்கள். இவங்க 2 பேரும் இப்போ இந்த அம்மாவுடைய அமைச்சரகத்தில் அங்கே நிரந்தரமாக இருக்கையா. திமுக வாங்கி கொடுத்த அதே பெட்டிகளை எனக்கு வாங்கி கொடு. திமுக பயன்படுத்தி அதே ஆட்கள் இப்போ எங்கே இருக்கான்? கேந்திராவை சுற்றி இருக்காங்க. அதே ஆட்கள் இருந்தாலும் நம்ம ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா என்ன? இல்லை, அவர்களெல்லாம் அப்படியே நேராக புனிதர்கள் புத்திரர்களாக நான் கடவுளுக்கு மறு அவதாரங்க, ஊழலே கிடையாதுங்க, நாங்கள் வர்றோம் அப்படி தான் வந்திருக்காங்க. ஊழலே செய்ய மாட்டாங்க. இல்லை, அமைச்சர் கண்ட்ரோலில் தானே இருக்காங்க. இல்லை, அமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அவங்க ஊழலே பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா ஊழல் பண்ணுற ஆட்கள் அவர்கள் அல்ல. ஏன்னா பழைய அமைச்சர்கிட்ட ஊழல் தான் மொத்த கொள்கையை. இங்கே வரும்போது எல்லாம் திருந்தி சர்ச்சுக்கு போய் புனித நீர் ஊற்றிட்டு வந்துட்டாங்க. இல்லை, அந்த அமைச்சரோட மைண்ட் செட்டு இவருக்கு இருக்கணும், ஊழல் பண்ணணும் அப்படின்னு கீர்த்தனா மைண்ட் சார் பண்ணுறீங்களா? ஜெயிலில் இருந்து அக்யூஸ்ட் எதுக்கு சார் உங்களுக்கு தேவை? ஜெயிலில் அக்யூஸ்டாக இருக்கான்ல, அவன் உங்களுக்கு எதுக்கு தேவை? திருடுறதுக்கு தானே தேவை, ஓட்டை பிரிக்கிறதுக்கு தானே தேவை, வீடு மூந்து கொள்ளையடிக்கிறது தானே தேவை. அவனே அக்யூஸ்டு.
அந்த அக்யூஸ்டை கொண்டு வந்து வச்சு நீங்கள் புனித நீரை ஊற்ற முடியும்? சார் முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் கண்டிப்பா எல்லா அமைச்சர்கள் கூட ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆமாம். அதுக்காக வந்தானா வேற யார் இருக்கா? இருக்கிறவங்களை வச்சு தானே. அப்போ அந்த திருடர்களை வச்சு தான் ஆட்சி நடத்தணுங்கிறீங்க. அப்படியா? வேற ஆளே இல்லையா? சகாயம் இல்லையா? இறையன்பு இல்லையா? ஆளே இல்லையா? அவர்களை பக்கத்துலேயே சேர்த்தலையே நீங்கள்? பக்கத்துலேயே சேர்த்தலையே சார்? இந்த ஊழல் அதிகாரிகள் தான் இப்போ வேணும்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா எதுக்கு? இப்போ சாய்குமார் சிஎம் செக்ரட்டரி, இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்த விஜயகுமார், இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பழைய ஊழலை அப்படியே ரினியூல் பண்ணி கொடுப்பாங்க. இவர்கள் பின்னால் அதிமுகவில் பல லட்சம் கோடி அடித்த ஒரு ஊழல் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி தான் இவர்களுக்கு மூளை. எல்லாம் எதுக்கு? அங்கே எப்படி பண்ணி கொடுத்தீங்களோ அதே விட எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அந்த திமுக ஆட்சியில் செய்த நான் மட்டும்தான் பவர் சென்டர், என்ன மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றார் இல்லையா? ஊழல் பண்ணுற மைண்ட் செட் இருந்தால் எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு முதல் நாளே சொல்லிட்டார்ல. இன்னைக்கு வரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா போயிட்டு இருக்கு. குடிகாரன் 1 கோடி குடிகாரன் குடிச்சுப்படியே சண்டை பிடிக்கிறான். என்னடா போன ஆட்சியில் தான் வாங்கினீங்க, இன்னும் ஏன்டா 10 ரூபா வாங்குறீங்க, எம்ஆர்பி ரேட்டை வாங்கிடான்னு சண்டை பிடிக்கிறான். அப்போ இந்த 10 ரூபா எங்கே போயிட்டு இருக்கு? எங்கே சார் போயிட்டு இருக்கு? அப்போ எங்கேயோ போயிட்டு தானே இருக்கு. அதிகாரிக்கு போகுது, இல்லைன்னா அமைச்சருக்கு போகுது, எங்கேயோ போயிட்டு தானே இருக்கு. இன்னும் அந்த துறைக்கு அமைச்சரவே முடிவு பண்ணல இல்லையா? அப்போ யாருக்கு போகுது அந்த 10 ரூபா? யாருக்கு போகுது அது சொல்லுங்க. இப்போ பாரதிராஜ ஆஸ்பத்திரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மதுக்கடை இருக்கு, ஒரு டாஸ்மாக் பாரு, 781 நம்பர். அது வந்து சிற்றரசுக்கு சொந்தமானது. திமுக மாவட்ட செயலாளர் அண்ணா நகர் வேட்பாளர் தான். கோயில் பக்கத்தில் இருக்கு, குருநானக் கோயில் இருக்கு, அங்கே ஸ்கூல் இருக்கு, குருநானக் ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்தில் பாரதிராஜா ஆஸ்பத்திரி இருக்கு. அந்த கடனை ஓடிட்டு இருக்கேன், அதிகாரி எடுக்கலையே. அப்போ யார் அதிகாரத்தில் இருக்கா? திமுக தான் இருக்கா? கடை அடுத்த நாள் எடுத்துருக்கணுமா இல்லையா? கோயிலுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கக்கூடாதுன்னு ஓடிட்டு இருக்கேன். அப்போது நீங்கள் திருவொற்றியூரில் சாராயம் விற்கிறான்னு தாவேக்கா ஒரு வீடியோ எடுத்து போடுறான். ஜேசி யாரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு? கிரைம் இன்ஸ்பெக்டரை. அதாவது கள்ளச்சாராயத்துக்கு பொறுப்பு எல்என்டோ தான் பொறுப்பு. எல்என்டோ இன்ஸ்பெக்டர் தான் சஸ்பெண்ட் பண்ணணும். ஜேசி வேண்டியவர் யார்? அந்த எல்என்டோ இன்ஸ்பெக்டர். பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். அப்போ இதெல்லாம் தெரியாமல் எதுக்கு முதலமைச்சர் சீட்டில் இருக்கீங்க? எதுக்கு உளவுத்துறை இருக்குது? எதுக்கு இவ்வளோ துறை இருக்குது? அதாவது நேற்று முன்தினம் முதலமைச்சர் டேபிளில் சென்னை, மதுரை ஹைகோர்ட்டு பிபி, ஜிபி, இத்தனை அதிகாரி 40 பேர் பட்டியல் போயிருக்கு. 40 பேர் பட்டியலை உளவுத்துறையிட்ட கேட்டிருக்காரு. உளவுத்துறை சொல்லியிருக்கவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. இந்த பட்டியல் எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆட்கள், எல்லாம் பாஜக ஆட்கள். நிர்மல்குமார் சட்ட அமைச்சர், அறிவழகன்னு ஹைகோர்ட் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து ஆர்எஸ்ஏ பிஜேபி எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்தோனையும் தூக்கி வீசியிருக்கார். புது லிஸ்ட் எடுத்துட்டு. அப்போது யாருடைய ஆட்சி நடக்குது? என்ன நடக்குது? இதுதான் புனித ஆட்சியா? இதுதான் புனித நீர் ஊற்றுன ஆட்சியா? எல்லா பக்கமும் அதே இப்போ புஷி ஆனந்த் டிபார்ட்மெண்ட்டில் தண்ணீர் தொட்டி கட்டுறதுக்கு 17 லட்ச ரூபா ஒப்பந்த புள்ளி. அதிகாரி 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஊழல் பண்ணது அமைச்சர், சஸ்பெண்ட் ஆகுது அதிகாரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் விமர்சனம் வந்தது, உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல. தமிழ்நாடு முழுக்க இது நடக்குது சார். தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டுருக்கு. நடவடிக்கை எடுப்பது தன்னை காப்பாற்றி கொள்வதற்கா, இல்லை உண்மையாகவே நடவடிக்கை எடுத்தீங்களா? ஊழலே நடக்காதா? 10 ரூபா பாலாஜி, 10 ரூபா விஜயை மாறிட்டு இருக்கு. இன்னும் 10 ரூபா குடிகாரன் 10 ரூபா வசூல் பண்ணுறீங்களே. எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்குது. இன்னும் 6 மாதம் ஆகும், இன்னும் 3 மாதம் ஆகும், 9 மாதம் ஆகும். அதிமுகவில் பெரும் ஊழல் கூட்டம் தான் அது. எது? 25 பேர். இந்த ஊழல் கூட்டத்தை ஏங்க விரும்பி விரும்பி கூப்பிடுறீங்க? இவர்களால் உங்களுக்கு அமைச்சரவை நடத்த முடியாதா? புனிதமான கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்களே, விசிகெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, அமைச்சரவை இருங்க. இவர்கள் பூரா எதிர்கட்சியாக இருக்கட்டும். எதிர்கட்சி திமுக இல்லை, 2 விசிகா, 2 கம்யூனிஸ்ட்டு, 4 கம்யூனிஸ்ட்டு, 5 காங்கிரஸ், 2 முஸ்லீம். இவர்கள் எதிர்கட்சியை வச்சு கவர்மெண்ட் நடத்துங்களா? அவங்க தான் சொல்கிறாங்களே உங்களுக்கு எந்த நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்கிறாங்களே. ஏன் அது செய்யலாம்? வந்து புனித ஆட்சியாக இருக்குமே, ஏன் அது செய்ய மாட்டேங்கிறீங்க? அலிபாபாவை 25 திருடர்களை ஏன் கூப்பிடுறீங்க? அவர்கள் பூரா அலிபாபாவும் 25 திருடர்கள் தானே. எடப்பாடியே கண்ட்ரோல் பண்ண முடியல. எடப்பாடியே பெரும்பாடி, அவரே கட்டுப்படுத்த முடியல இவங்களை. அப்போது இன்னும் புனித ஆட்சிக்கான அறிகுறிகள், எந்த நட்சத்திரங்களும் வெளிச்சமே தெரியல. 25 பேருக்கு இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு பதவிக்காக தான் வந்து இந்த சைடு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பதவி கொடுக்கலன்னா அவங்க எப்படி இந்த சைடு இருப்பாங்க? இல்லை, அவங்களுக்கு இப்போ என்ன டிமாண்டுனா, அதிமுகவில் பதவி கொடுத்தா தானே உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள்லாம் 6 மாதம் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருங்க. 6 மாதம் கழித்து உங்களுக்கு பதவி தகுதி நீக்கம்
சபாநாயகர் பண்ணுவார். அப்போ விசில் நின்று ஜெயிச்சிருங்க. நம்ம தான் இந்த விசில் மாஸ் இருக்கேன், விசில் நின்று ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சா விசிலில் மந்திரி ஆயிருங்க. உங்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை ஒருத்தருக்கு, விளையாட்டுத்துறை ஒருத்தருக்கு, காதி போர்டு ஒருத்தருக்கு, இப்படி நிறைய போர்டு இருக்குது. அதில் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். இப்படி ஒரு பேரத்தை பேசி தக்க வைத்திருக்கிறேன். அதுதான் 6 மாத கால ஆதரவு, 6 மாத காலத்திற்கு பிறகு அமைச்சர். இதுதான் இவருடைய எதிர்காலம். முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வெளியேறி தாவேகா பக்கம் போயிட்டாங்க இல்லையா, சப்போர்ட் பண்ணி போயிட்டாங்க. அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக 25% நிரந்தரமான வாக்கு இன்னும் இழக்கலை. ஈரோடு கிழக்கில் ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி வாங்கினா அந்த 25% வாக்கு அப்படியே வச்சுருக்கு. விஜய் 35% வாங்கியிருக்கார். நான் முதல்ல இதை என்ன கணக்கு போட்டு சொன்னேன்னா, திமுக 3வது இடத்துக்கு போயிடுனேன். அதிமுக ஜெயிக்கும், 2வது இடம் விஜய்க்கா திமுகவுக்கா, இதுதான் என்னுடைய கடந்த கால கணிப்பு. இப்போ அந்த கணிப்பெல்லாம் தாண்டி விஜய் முதலிடத்துக்கு வந்துட்டார். 2வது இடத்துக்கு திமுக, 3வது இடத்துக்கு அதிமுக. இந்த 2வது இடம் விசிகா, கம்யூனிஸ்டுகள், மதிமுக, காங்கிரஸ் உட்பட இதெல்லாம் பாஜக எதிர்ப்பு வாக்கு. இந்த வாக்குகளே 30% தான் வந்திருக்கு. இந்த எந்த வாக்கு இல்லாமல் 25% ஏடிபி ஜெயிச்சிருக்கு. இது சொந்த ஓட்டு தான். பாமக இருக்குல்ல சார், முக்கியமான கட்சி பாமக இருக்கு. பாமக ஒரு 2% ஜெயிச்சது எல்லாமே ஒன்னியர் பெல்ட்ல தான் அதிகமான எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகலையும் சரி. ஸோ வந்து அது ஒன்னியர் சப்போர்ட்லாம் பாமக சப்போர்ட்லாம் இவ்வளோ எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது வன்னியர் சப்போர்ட்டு பாமக இல்லை. பாமக வன்னியர் சப்போர்ட்டாக இருந்தால் விஜய் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவ்வளோ அது ஒரு மொத்தமே ஒரு அங்கே ஒரு 20 லட்சம், ஒரு 2% ஓட்டு, அவ்வளோதான். இந்த ஓட்டு அதிமுக வாக்கு சேர்ந்து தான் வன்னியர் பெட்டில் ஜெயிச்சிருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் திமுக பாஜக எதிர்ப்பு தான் திமுகவுடைய வெற்றிக்கே காரணம். நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு நிலையில் காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் தாவேக்கோட போயிடுச்சு. அதே போல் காங்கிரஸ் போனால் பாதி பாஜக எதிர்ப்பு வாக்கு போயிடும். 2வது பெரும் வாக்கு சேதாரம் கிறிஸ்டின்ஸ் வாக்கு போயிடுச்சு. ஒரு ஓட்டு கூட இல்லை, எல்லாம் எங்கே போயிடுச்சு? தாவேக்கா போயிடுச்சு. தலித்து ஓட்டும் போயிடுச்சு. இந்த திமுக இவ்வளோ வெற்றி காரணம் தலித்து வாக்கு, கிறிஸ்டின் வாக்கு, முஸ்லீம் வாக்கு, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, இப்படி இது எல்லாம் இப்போ போயிடுச்சு. திமுக ஓட்டு மட்டும்தான் இருக்குது. முஸ்லீம் ஓட்டு போச்சுன்னா திமுக 10% தான் வாங்கும். அதிமுக 25% வாங்கும். அப்போ எது பெரிய கட்சி? அதிமுக தான் பெரிய கட்சி. அதிமுக 5 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்திருந்தால் கண்டிப்பாக ஒரு 10% வாக்கு வந்திருக்கும். அதை எடப்பாடி செய்யல. இப்போவும் அவனை கெட்டு போகல. எம்ஜிஆர் கட்சி அழிஞ்சு போகாது. அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையை போட்டுட்டு இன்னும் அதிமுக வேலை செய்கிற ஒரு கோடி தொண்டன் இருக்கான். திமுக அப்படிலாம் ஆளே இல்லை. அதிமுக திமுக நீங்கள் அப்படியே இணைச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவனுக்கு தெரியும். அதிமுக ஒரு நேரம் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையோட 2ஆம் கூட்ட தலைவர் கோடி ரூபா வச்சுருப்பான். 100 ரூபா கொடுப்பான். இந்த வேலுமணி தங்கமணி ஆட்கள் எவ்வளோ கொடுப்பான்? 100 ரூபா. தொண்டனை மதிக்கவே மாட்டான். அழுக்கு சட்டைக்காரன் திரும்பியே பார்க்க மாட்டான். ஆனால் இந்த அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டைக்காரன் தான் அதிமுகக்காரன். திமுகவில் அந்த அழுக்கு மட்டன்னு கழுத்து காதில் 100 ரூபான்னு போட்டிருப்பான். எல்லாம் கான்ட்ராக்டர், எல்லாம் இனோவா காரில் வருவான். இதுதான் திமுக. இப்போ திமுக அதிமுக இப்போ தாவேக்காவை எதிர்க்க ஆரம்பித்ததில் திமுக 3ஆம் இடத்துக்கு போயிடும், அதிமுக 2ஆம் இடத்துக்கு வரும். இதுதான் அதிமுகவுடைய எதிர்காலம். இப்போ எடப்பாடி தலைமையில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் போட்டிருக்காரு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல ஏற்கனவே பல வருடங்களாக இருந்த இவங்களை வந்து ஓவர் கம் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த மாவட்டத்தை? இல்லை, இப்போ ஒரே நைட்டில் அடித்து தூக்கி எல்லாம் விரட்டி விட்டானே. பசுபதியை போட்டார் விழுப்புரத்தில். சிவி சண்முகம் ராதாகிருஷ்ணன் போன இடமே தெரியலையே. போனால் வெளியில் வந்தால் பிடிச்சி விரட்டிடுவானுங்க. அலுவலகம் அப்படியே கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அங்கே இவர் கல்லர் அங்கே ஒரு கோணாரை போட்டார். கோணார் முழு பொசிஷன் எடுத்தார். இப்போ விஜயபாஸ்கர் புதுக்கோட்டைக்கு போக முடியலையே. அதே நிலைமை தான் வேலுமணி. சேமா வேலுச்சாமின்னு பழைய மந்திரி போட்டார். அவர் 100 வேலுமணிக்கு சமம். சேமா வேலுச்சாமி 100 வேலுமணிக்கு சமம். இப்போ அவர் அங்கே வந்த பிறகு வேலுமணியுடைய ஆட்டம் வேலுச்சாமி அதிமுக தொண்டை முறை இப்போ வேலுச்சாமி பின்னாடி பண்ணிட்டான். அவர் அங்கே வாழை சுட்டிகிட்டு இருக்கார். காரணம், உனக்கு ஒரு பழைய உதாரணத்தை சொல்கிறேன்.
ஓபிஎஸ் பெரியகுளம் தேனியில் பெரிய ஜாம்பவான் ஜெயலலிதா காலத்தில். எடப்பாடிக்கு அவருக்கு சண்டையில் வெளியே போயினார். வெளியே போன பிறகு அவர் பின்னாடி தேனி பெரியகுளத்தில் ஒரு ஒன்றியச்சேலை கிளைச்சேரி மாவட்ட செயலர் யாருமே வரல. வந்திருந்து எடப்பாடி பயந்துருப்பார். அந்த சமூகம் அப்படியே ஓபிஎஸ் பின்னாடி வரும்னு எல்லாம் பார்த்தாங்க. அப்படி எதுவும் வரல. செங்கோட்டையனும் ஓபிஎஸும் தேவர் ஜெயந்தியில் நீ அங்கேருந்து 1,00,000 பேரோட வா, நான் அங்கேருந்து 1,00,000 பேரோட வரேன், நம்ம 2 பேரும் எடப்பாடி மிரட்டிடலாம். இப்படி எடப்பாடி கூட 2 பேர் இருக்கும்போது திட்டம் போட்டாங்க. 2 பேருக்கு பின்னாடி கார் டிரைவர் கூட வரல. ஆளுக்கு ஒரு காரில் போய் அங்கே தேவர் ஜெயந்தி கலந்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் அதிமுக. ரெட்டை இலை யார்கிட்ட இருக்கோ அங்கே தான் இருக்கும். அதனால் இந்த 25 எம்எல்ஏக்களும் தொகுதி பக்கமே போக முடியாது. காங்கயத்தில் போஸ்ட் அடித்து ஓட்டுறான், உள்ளே வந்தீங்கன்னா தொலைச்சிருவன். யார்? அதிமுக தொண்டை. ஏன்டா அதிமுக ஓட்டு வாங்கினேன், அதிமுக வேலை செஞ்சோம், அதிமுக தொண்டனுடைய ரத்தம் வியர்வையெல்லாம் வாங்கிட்டு நீ இப்போ புட்டி கிடைக்கணும் தாவேக்காலையும் லீமா ரோஸ் பண்ணி தெரியுறியா? வாடா அவனை பார்த்துக்கிறேன் நிற்கிறான். அதிமுக தொண்டை அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான் விட்டுருக்கு. அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான் அதிமுக தொண்டை சொத்து. இவர்கள்லாம் 1,00,000 கோடி திரும்பி வச்சுருக்கான். அதனால் இந்த அரசியல் என்பது 25 பேர் காணாமல் போனாலும் சரி, இந்த மாவட்ட செயல் புதிதாக போட்ட மாவட்ட செயல் இப்போ பசுபதி, இப்படி இப்போ சேமா வேலுச்சாமி, பழனிசாமி, பழனி வேலு எங்கள் இதில் புதுக்கோட்டையில் அத்தனை பேரும் தொண்டன் பூரா தொண்டர் பலம் தானுங்க இவர்களுக்கு. தொண்டர் பலம் போல் இப்போ யாருக்கு இருக்குது? மாவட்ட செயலாளர்களுக்கு ரெட்டை இலை. இதில் பெரிய தலைவனை எது? ரெட்டை இலை தான். 25% அப்படியே நிரந்தரமாக தக்க வச்சுருக்க. ஒரு ஓட்டு கூட போகலையே. அதுதான் அதிமுக. சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.